வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 11 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். நல்லியல்பு வாயு ஒன்றின் சுழற்சி நிகழ்வினை காட்டும் பின்வரும் படத்திலிருந்து கீழ்கண்டவற்றை காண்க. வாயுவால் செய்யப்பட்ட வேலை, வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை, இந்நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சில வந்து ஒரு பி வரைபடம் கொடுத்துருக்காங்க. சில என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லியல்பு வாயு ஒன்றின் சுழற்சி நிகழ்வினை காட்டும் பின்வரும் படத்திலிருந்து கீழ்கண்டவற்றை காண்க. ஃபஸ்ட்டு வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இந்நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாயுவால் செய்யப்பட்ட வேலை டைட்டில் போட்டுக்கோங்க. வாயுவால் செய்யப்பட்ட வேலை. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து விரிவடையுது, பருமன் வந்து விரிவடையுது. ஸோ பருமன் வந்து விரிவடையும் போது இங்கே வந்து அந்த வாயுவினால் தான் வேலை செய்யப்பட்டிருக்கும். இது அமுக்கம் அடையுதுன்னா வாயுவின் மீது வேலை செய்யப்படும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சாரோ மார்க் எப்படி இருந்துச்சுன்னா வாயுவால் வேலை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரினா அங்கே வந்து பருமன் வந்து விரிவடையுது. இப்போ வாயுவால் செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஏபி லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஏபி லைனுக்கு கீழே உள்ள பரப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், வாயுவால் செய்யப்பட்ட வேலை கிடச்சிரும். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கோணம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஒரு செவ்வகம் இருக்குது. ஸோ இப்போ இந்த முக்கோணத்தின் பரப்பு, இது செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு என்ன கிடச்சிரும், வாயுவால் செய்யப்பட்ட வேலை கிடச்சிரும். ஸோ இப்போ டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ப்ளஸ் பிசி, இதுக்கு வந்து நேம் வச்சுக்கோங்க டிஇ, பிசிடிஇ செவ்வகத்தின் பரப்பு. முக்கோணத்தின் ஏபிசியின் பரப்புனா ஃபார்முலா என்ன, ஆஃப் பிஹெச். இப்போ 1/2, பி வந்து என்னென்னா 6 - 3 3 சின்ட்டு ஹச் வந்து என்ன, அதாவது இதுதான், இது வந்து 6, இது 6னா இது 6 தான், 6 3. அதாவது இது குறிக்கக்கூடியது 6, இது குறிக்கக்கூடியது 3. அதுக்கப்புறம் ஹச் வந்து இந்த உயரம் 600 - 400 200 சொல்லிட்டு கிடைக்கும், தான் ஹச். ஸோ அப்போ 2 நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா 100 சொல்லிட்டு கிடைக்கும், 300 ப்ளஸ் பிசிடிஇ செவ்வகத்தின் பரப்பு, பிசிடிஇ செவ்வகத்தின் பரப்பு செல் இன்ட்டு பி. பி வந்து என்னென்னா 6 - 3 3 இன்ட்டு எல் வந்து என்ன 400, வந்து இந்த உயரம் வந்து 400. இப்போ இது வந்து 300, இது வந்து 4 3s are 12, இப்போ 1200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1500 ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 1.5 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வந்து வாயுவால் செய்யப்பட்ட வேலை, அதனால் நேர்குறி வரும். ப்ளஸ் 1.5 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆன்சர் ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிக்கணும். வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலைனா அமுக்க நிகழ்வு. இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அமுக்க நிகழ்வு இருக்குது, அடுத்து இங்கேருந்து இதில் பார்த்தீங்கன்னா அமுக்கம், அதாவது பருமன் வந்து குறையுது. பருமன் வந்து குறையுதுன்னா இங்கே வந்து அமுக்கப்படுது. சமுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா வாயுவின் மீது வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டு பருமன் குறைக்கப்படுகிறது, அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டு பருமன் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போ இதுங்க வந்து வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பிசி லைன் கீழே உள்ள பரப்பு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை கிடச்சிரும். இப்போ வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு பிசிடிஇ செவ்வகத்தின் பரப்பு, பிசிடிஇ செவ்வகத்தின் பரப்பு. இந்த ஆரோ மார்க் வச்சு தான் மெயினாக பார்க்கணும். இந்த ஆரோ மார்க் வச்சு நீங்கள் பார்க்குறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விரிவு நடந்துச்சுன்னா அது வந்து வாயுவால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாயுவால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிக்ரீஸ் ஆச்சுன்னா வாயுவின் மீது வேலை செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். குறைஞ்சிச்சுன்னா வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை.
நம்ம அது மேலே அந்த அமைப்பின் மீது ஒரு வேலை செய்யும் போது அதை குறைக்க முடியும் என்னோடய பருமனை. இப்போ இதுக்குள்ளே பரப்பு கண்டுபிடிப்போம். இப்போ BCDE செவ்வகத்தின் பரப்பு is equal to B வேல்யூ 6 - 3 3 இன்ட்டு ஸ்ட்ரென்த் 400. இப்போ நான் 12 இப்போ 1200 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சில நெகட்டிவ் சைன் எப்படி வரும்னா, வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலைனா எதிர்குறியீடு, வாயுவால் செய்யப்பட்ட வேலைனா நேர்குறியீடு, வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலைனா எதிர்குறியீடு. அப்போ -1200 ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை கிலோ ஜூலில் மாற்றினீங்கன்னா 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வரும். ஸோ -1.2 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இந்நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை என்ன? தொகுபயன் வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மொத்த பரப்பு. இந்த மொத்த பரப்புலேருந்து சுழற்சி நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் இது. சப்போ இந்த பரப்பு தான் நமக்கு தேவை தொகுபயன் வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போ தொகுபயன் வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதனோட பரப்பு கண்டுபிடிச்சிட்டிங்களானே, அதுதான் அந்த தொகுபயன் வேலைக்குள்ள ஆன்சர். சப்போ முக்கோணம் ABCயின் பரப்பு கண்டுபிடிக்கணும். இந்நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை முக்கோணம் ABCயின் பரப்பு. இந்த சுழற்சி நிகழ்வு நடந்த அந்த பகுதியை தான் தொகுபயன், மொத்த தொகுபயன், அதாவது நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை அதுக்குள்ள மதிப்பு. W = முக்கோணம் ABC பரப்பு. முக்கோணம் ABCனா ஆஃப் BH, முக்கோணத்தின் பரப்பு ஆஃப் BH ஆஃப் B மதிப்பு என்ன 6 - 3 3 இன்ட்டு H மதிப்பு என்ன 600 - 400 200. இது கட் பண்ணிங்கன்னா 100 சொல்லிட்டு வரும். ஸோ 300 ஜூல். ஸோ மொத்த தொகுபயன் வேலை ப்ளஸ். இதில் ப்ளஸ் சைன் எப்படி வரும்னா, இப்போ இந்த சுழற்சி நிகழ்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வலஞ்சுழியாக இருக்குது, வலது பக்கமாக இருக்குது. இந்த ஏரோ மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடிகாரம் சுற்றும் பாதை வலஞ்சுழியாக இருக்கிறதுனால இந்த தொகுபயன் வேலையோட குறியீடு ப்ளஸ். இது இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா, ஏரோ மார்க் இப்படி இருந்துச்சுன்னா, இந்த சுழற்சி நிகழ்வு இப்படி நடந்துச்சுன்னா, இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் போடணும், எதிர்குறி போடணும். இது வலஞ்சுழி. ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச தொகுபயன் வேலையோட மதிப்பு நேர்குறியுடையது. ஸோ தான் ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ +300 ஜூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த தேர்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாயுவால் செய்யப்பட்ட வேலை W = +1.5 கிலோ ஜூல். செகண்ட் ஒன், வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை W = -1.2 கிலோ ஜூல். தேர்ட் ஒன், இந்நிகழ்வில் செய்யப்பட்ட தொகுபயன் வேலை W = +300 ஜூல். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 11 முடியுது. தேங்க்யூ.